மேல்மலையனூர் கோவில் தரிசன வீடியோ பார்ப்போமா? ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 12 மணி 1 மணி போல் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். கிளம்பாக்கம் போகிறதா தான் பிளான். பட் தாம்பரத்துலேயே எங்களுக்கு வந்து திருவண்ணாமலை பஸ்ஸு கிடச்சதுனால நாங்கள் பஸ் ஏறிட்டோம். ஸோ அங்கே போய் நாங்கள் செஞ்சி இறங்கணும். ஸோ செஞ்சிக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு 115 ரூபா அப்படின்ற மாதிரி டிக்கெட்டு. நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். ஆனாலும் தாம்பரத்தில் பஸ் ஏறினா கூட அந்த பஸ்ஸு கிளம்பாக்கம் வந்து போகுது, கம்பல்சரி போகுது கிளம்பாக்கத்துக்கு. அங்கே போய் அங்கேயும் ஒரு வாட்டி சுற்றிட்டு, ஸோ யாராவது ஏறுறாங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் பஸ் அங்கேருந்து கிளம்புது. ஸோ நம்ம திருவண்ணாமலைக்கு மேல்மலையனூர் கோவிலுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பஸ் கிடையாது. ஸோ திருவண்ணாமலை பஸ் ஏறி திருவண்ணாமலையிலேருந்து செஞ்சி போகணும். செஞ்சியிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குது மேல்மலையனூர் அப்படின்னு சொன்னால். ஸோ பஸ் ஸ்டாப்பில் விடுவாங்க. அங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நமக்கு கோவில் இருக்குது. நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து நைட்டே ரீச் ஆகிட்டோம். ஸோ நைட்டே ரீச் ஆனதுனால அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நைட்டே சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஸோ சாமி நடை இருந்துச்சு. ஓரளவுக்கு தான் கூட்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து தேவஸ்தான விடுதிக்காக போயிட்டோம். அங்கே வந்து ரூம் ரெண்ட்டு 500, அட்வான்ஸ் 500 24 ஹவர்ஸ்க்கு. ரூம் வந்துட்டு தாராளமாகவே இருந்துச்சு. 3 பேர் தாராளமாக ஸ்டே பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஃப்ரைடே நைட்டு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது சாட்டர்டே மார்னிங் போல் ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். ரூமை வெக்கேட் பண்ணும்போது மேல்மலையனூர்லேருந்து கிளாம்பாக்கத்துக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஒரு 7:30 போல் அந்த பஸ்ஸு கிளம்பிச்சு. கிளாம்பாக்கத்தில் மேல்மலையனூர்லேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ மேல்மலையனூர்லேருந்து கிளாம்பாக்கத்துக்கு ஒரு 11 போலேயே வந்துருச்சு. ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு, ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஆனால் மேல்மலையனூர்லேருந்து கிளாம்பாக்கத்துக்கு ஸ்டேட் பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 130 ருபீஸ் சம்திங்கில் இருக்குது. ஆமாம், 130 தான் இருக்குது. ஸ்டேட் பஸ் கிடச்சிருச்சு. இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. இல்லைனா சுற்றி சுற்றி வந்திருக்க மாதிரி இருக்கும் நாங்கள்.